வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி நவல் ரவிகாந்தோட ட்வீட் ஸ்டாமான ஹவு டு கெட் ரிச் வித்தவுட் கெட்டிங் லக்கி அப்படிங்கிற ட்வீட் ஸ்டாமை நம்ம ஒவ்வொரு பகுதிகளாக சீரியஸாக வெல்த் மைண்ட் செட் அப்படிங்கிற பகுதியில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இது 5வது பாகம். பிக் அன் இண்டஸ்ட்ரி வேர் யூ கேன் பிளே லாங் டேர்ம் கேம்ஸ் வித் லாங் டேர்ம் பீப்புள். வெல்த் கிரியேஷனுக்கு, அதாவது செல்வத்தை சேர்ப்பதற்கு ஒரு அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இண்டஸ்ட்ரியை நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு துறை அப்படிங்கிறது, நம்ம ஒரு நீண்ட நெடுங்காலம் அந்த துறையில் பணியாற்றணும், அல்லது அந்த துறையில் நம்ம நிறைய விஷயங்கள் செய்யணும். இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, நல்ல ஸ்கோப், ஒரு லாங் டேர்ம் ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு துறையை தேர்ந்தெடுக்கணும். இன்னொரு விதம் என்ன அப்படின்னா, நல்ல மனிதர்களை நாம் தேர்ந்தெடுக்கணும். அவங்க கூட நம்முடைய உறவு அப்படிங்கிறது ஒரு நீண்ட நெடும் காலம் பயணிக்கிற ஒரு உறவாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல மனிதர்கள் அப்படிங்கிறது, நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியில் இறங்குறோம் அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரிக்கு சம்மந்தப்பட்ட பார்ட்னர்ஸாக இருக்கலாம், அல்லது நெட்வொர்க்காக இருக்கலாம், குரூப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்களுடைய ரிலேஷன்ஷிப் ரொம்ப நாள் இருக்கணும். ஏன் இந்த ரொம்ப நாள் இருக்கணும், ஏன் ரொம்ப நாள் இருக்கக்கூடிய நல்ல ஸ்கோப் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியை ஏன் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். முதலாவது, ஆல் பெனிஃபிட்ஸ் இன் லைஃப் கம் ஃப்ரம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். உலகத்தில் 8வது உலக அதிசயம் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த கூட்டு வட்டி அப்படிங்கிறதன் மூலமாக தான் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவைப்படுகிற அத்தனை விஷயங்களையும் நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு ரிலேஷன்ஷிப், உறவுகளாக இருக்கலாம், அது நமக்கு கிடைக்கிற பணமாக இருக்கலாம், நம்ம கற்றுக்கொள்கிற கல்வியாக இருக்கலாம். எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நவல் ரவிகாந்த் சொல்கிறாரு. அது என்னது கூட்டு வட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையுமே உடனே நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் நீங்களும் உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தங்களை திங்க் பண்ணிக்கோங்க. அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டும் நீங்களும் ஒரே நாளில் அவ்வளோ ஒரு க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. படிப்படியாக உருவாக்கியிருப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதை உருவாக்கியிருப்பீங்க. நீங்கள் செய்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், அவங்க செய்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதன் மூலமாக அவங்க மேலே ஒரு நம்பிக்கை உங்கள் 2 பேர்த்துக்குள்ளேயும் உருவாகிருக்கும். அதுக்கப்புறம் இப்படியே படிப்படியாக காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்கள், சின்ன சின்ன அந்த ட்ரஸ்ட் ஒர்த்தியான நம்பிக்கைக்குரிய செயல்கள் எல்லாம் ஒன்றா சேரும்போது நமக்குள்ளே ஒரு க்ளோஸ் பாண்டிங், ஒரு ஆழமான நட்பு அப்படிங்கிறது உருவாகுது. நமக்கு எந்த ஒரு துறையாக இருந்தாலும் ஒரு ப்ராஃபிட்டோ அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு வருமானமோ நமக்கு எடுப்பிலேயே கிடச்சிடாது. படிப்படியாக நம்ம அதிலேருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்குவோம், நிறைய அனுபவங்களை வாங்கி உள்ளே வச்சுக்குவோம். இதையெல்லாம் ஒன்றா நம்ம செயல்படுத்துவோம். நமக்கு ஒரு ப்ரொமோஷனோ அல்லது படிப்படியான முன்னேற்றமோ டெவலப்மெண்ட்டோ நமக்கு நடக்க நம்முடைய வருமானம், பணம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஸோ இந்த அடிப்படையில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எதுவுமே எடுப்பில் கிடைக்காது. படிப்படியாக நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாகத்தான், அதாவது இந்த கூட்டு வட்டி மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கும், அதனால் நமக்கு ஒரு பெனிஃபிட் அதிகமாகும். இன்னொரு விஷயம் கிடைக்கும், அதனால் அதனுடைய பெனிஃபிட் ஒரு டபுள் மடங்காகும், ட்ரிபிள் மடங்காகும். இந்த மாதிரி பல மடங்காக அதிகரித்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது, அல்லது பணம்ங்கிறது, அனுபவம் அப்படிங்கிறது, கல்வி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு உயர்ந்த நிலையை அடையுது. 2வது பாயிண்ட், ப்ளே த லாங் டேர்ம் கேம். ரொம்ப நீண்ட நெடுங்காலம் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யணும். ஸோ எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரே நாளில், ஒரு மாதத்தில், ஒரு வருஷத்தில் கிடைக்கக்கூடிய சங்கதி இல்லை. இதுக்கு நிறைய டைம் எடுக்கும். அதனால தான் நீங்கள் ஒரு துறையில் நீண்ட நெடுக்காலம் இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட மனிதரோடு எவ்வளோ ஆழமாக, எவ்வளோ வருடங்கள் அதிகமாக நீங்கள் பழகுறீங்களோ உங்களுடைய நட்பு அந்த அளவுக்கு பெருசாக ஆழமாக இருக்கும். இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் குட் ஃபார் ட்ரஸ்ட். அந்த ட்ரஸ்ட் ஒர்த்தி, அந்த நம்பகத்தன்மை, நம்பிக்கை அப்படிங்கிற விஷயத்துக்கு, நம்ம மற்றவங்களுடைய நம்பிக்கைக்கு ஒரு பாத்திரதாரராக மாறணும் அப்படின்னா அதற்கு நிறைய டைம் எடுக்கும். எடுத்த உடனே ஒருத்தங்களை நம்ம நம்பி ஒரு வெளி தோற்றத்தை பார்த்தோ, அடிப்படையான விஷயங்களை பார்த்தோலாம் நம்மளை ரொம்ப ஆழமாக ஒருத்தர் நம்பிட மாட்டாங்க. நாமும் அதே மாதிரி ஆழமாக ஒருத்தருங்களை நம்ப மாட்டோம். எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், எனக்கு 10 வருஷமாக தெரியும், எனக்கு 15 வருஷமாக தெரியும், ரொம்ப நம்பிக்கையான ஒரு ஆள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும். நேற்று தான் எங்கள் பக்கத்து வீட்டுக்கு குடி வந்தார், நம்பி கொடுங்க அப்படின்னு யாராவது ஒருத்தங்கிட்ட நம்ம அவங்களுக்கு கடன் கொடுக்குறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அவர் கொடுப்பாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா?
என்னங்க வந்து 2 நாள் தான் ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க, எப்படி அவரை நம்ப முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? ஸோ அதுதான் இந்த இடத்துல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். எந்த ஒரு விஷயத்துக்கும் நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை அப்படிங்கிற விஷயம் நம்ம வாங்கணும், அல்லது நாம நம்பகத்தன்மை வாய்ந்தவங்க அப்படின்னு மற்றவங்களுக்கு நிரூபிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நாம சக்ஸஸ்ஃபுல்லா வரணும் அப்படின்னா, நம்ம மத்த மனிதர்களோடு சேர்ந்து ஒண்ணா வேலை செய்யணும். ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். ஒரே ஆள் சிங்கிளா எல்லா விஷயத்தையும் சாதிச்சிட முடியாது. அதுக்கு பேக்ரவுண்டில நெறைய சப்போர்ட் தேவைப்படும். எக்கச்சக்கமான மனிதர்கள் நம்ம கூட இருக்கணும். அப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம கூட இருக்கக்கூடிய மனிதர்கள் பேக்ரவுண்டில நம்ம கூட சப்போர்ட்டா, பார்ட்னர்ஷிப்பா இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னா, இதெல்லாம் புடிச்சு வச்சிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்பகத்தன்மை, ட்ரஸ்ட். ஸோ இந்த ட்ரஸ்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு துறையில் நீங்கள் என்டர் ஆகுறீங்க அப்படின்னா, அந்த துறையில் நீங்கள் பல வருடம் இருக்கணும் அப்படிங்கிறத மனசில் நினைவு வச்சுக்கோங்க. 3வது, when you switch industries, you are starting over from scratch. நீங்கள் ஒரு 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 துறையில் இருக்கிறீங்க, திடீர்னு புதுசாக வேறு ஒரு இண்டஸ்ட்ரிக்கு தாவறீங்க அப்படின்னா, நீங்கள் திரும்பவும் 0வில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். என்னதான் வந்து உங்களுக்கு நிறையா அனுபவம் இருந்திருந்தாலும் சரி, அதை பற்றி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு புதியவராக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் 0விலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியில் இருந்திருப்பீங்க. அங்கே வந்து ஒரு நெட்வொர்க் உங்களுக்கு இருந்திருக்கும். நிறைய மக்களை தெரிஞ்சிருக்கும். அங்கே வந்து ஒரு குரூப் இருந்திருக்கும். நீங்கள் வந்து வேறு ஒரு இண்டஸ்ட்ரிக்கு தாவும்போது, அது வந்து எல்லாமே புதுசாக இருக்கும். ஒரு புது நெட்வொர்க்காக இருக்கும், புது குரூப்பாக இருக்கும், புது மக்களாக இருப்பாங்க, புது பார்ட்னர்ஸாக இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பழகி, இதுக்கு முன்னாடி சொன்ன அத்தனை விஷயங்களும் கிரியேட் ஆகிறதுக்கு திரும்பவும் டைம் எடுக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி, மாறுவதற்கு முன்பதாக நல்லா யோசிச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் மாறுறீங்க அப்படின்னா, நீங்கள் 0விலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ எல்லாத்துக்கும் காலம் எடுக்கும், டைம் எடுக்கும். நீங்கள் அவ்வளோ தூரம் ஒரு லாங் டேர்மாக நீங்கள் ப்ளே பண்ணணும். நீண்ட நெடுங்காலம் நீங்கள் அந்த துறையில் இருக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. நண்பர்களே, இப்போ இதுவரைக்கும் பார்த்த விஷயங்களை ஒரு குட்டியாக ஒரு சம்மரியாக பார்த்துடலாம். நீண்ட நெடுங்காலம் உழைப்பதற்கு தகுந்த துறையையும் மக்களையும் தேர்வு செய்யுங்கள். பணம், உறவு, கல்வி, அனுபவம் மற்றும் வாழ்க்கையில் கிடைக்கும் அனைத்துமே ஒரு கூட்டு வட்டி போன்றது. படிப்படியாக, கொஞ்சம் கொஞ்சமாக இவை அனைத்தையும் பெற்றுக்கொள்கிறீர்கள்.